ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்ரேஷன் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேர். அதாவது இது இந்த எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இது நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அமைந்துள்ள கடல் எதுன்னு கேட்டிருக்காங்க. அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அமைந்துள்ள கடல் வங்காள விரிகுடா கடல். அடுத்த கொஸ்டின், சென்னை மாகாணம் என்பது தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் யாருடைய ஆட்சி காலத்தில் ஏற்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது எப்போ சென்னை மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டதுன்னு கேட்டால் சிஎன் அண்ணாதுரை ஆட்சி காலத்தில் தான் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது, அதாவது 1969. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எது முக்கணி கிடையாது? நமக்கு முக்கணினாலே தெரியும், மா, பலா, வாழை. அப்போது இது கேன்சரான திராட்சை தான் வராது. இந்த மூணுமே முக்கணி தான். அடுத்த கொஸ்டின், சொர்க்கவாசல் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சொர்க்கவாசல் என்ற நூலின் ஆசிரியர் சிஎன் அண்ணாதுரை அவர்கள். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இது நல்லா பார்த்துக்கோங்க. சொர்க்கவாசல் என்ற நூலின் ஆசிரியர் சிஎன் அண்ணாதுரை அவர்கள். அடுத்த கொஸ்டின், ஆனந்த விகடன் வார இதழின் நிறுவனர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆசிரியர் கேட்கல, ஆனந்த விகடன் வார இதழின் நிறுவனர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் வாசன். ஆப்ஷன் பி, எஸ்எஸ் வாசன் அவர்கள். அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் முதல் பயணிகள் ரயில் எந்த நகரங்களுக்கிடையே துவங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது மெட்ராஸ் ஹைகோர்ட் மட்டும் இல்லை, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இது எல்லா எக்ஸாமுக்குமே கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நிறைய எக்ஸாமே கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் முதல் பயணிகள் ரயில் எந்த நகரங்களுக்கிடையே துவங்கப்பட்டதுன்னா பம்பாய் டு தானே. ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், சென்னையில் உள்ள வள்ளுவர் கோட்டம் யாருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. சென்னையில் உள்ள வள்ளுவர் கோட்டம் யாருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. வள்ளுவர் கோட்டம் மு. கருணாநிதி அவர்கள் காலத்தில் தான் கட்டப்பட்டுச்சு. அடுத்த கொஸ்டின், இந்திய ரயில்வே எத்தனை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது? இது அப்போ 16ன்னு இருந்துச்சு. இப்போ நான் ரீசெண்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா 17 ரயில்வே மண்டலங்கள் இருக்குது. இதுக்கு இந்த வாட்டி எக்ஸாமில் கேட்டால் 17ன்னு போட்டுங்க. ஆப்ஷன் 17 தான் கொடுப்பாங்க. 10th புக்லேயே 17 தான் இருக்குது. இந்திய ரயில்வே மண்டலங்கள் எத்தனை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ள 17. அடுத்த கொஸ்டின், தமிழ் நாடக தந்தை என்பவர் யார்? தமிழ் நாடக தந்தைனா பம்மல் சம்பந்த முதலியார். ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், முதலில் கலரில் வெளிவந்த தமிழ் திரைப்படம் எதுன்னு கேட்டிருக்காங்க. முதலில் கலரில் வெளிவந்த தமிழ் திரைப்படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அலிபாபாவும் 40 திருடர்களும். இதுதான் ஃபஸ்ட்டு கலரில் வெளிவந்த தமிழ் திரைப்படம். அடுத்த கொஸ்டின், தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 247. இது எல்லாருக்குமே தெரியும். அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் ஆண்களின் திருமண வயது எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஆண்களின் திருமண வயது 21. இதே பெண்கள்னு கேட்டாங்கன்னா 18. பெண்கள்னு கேட்டால் 18, ஆண்கள்னு கேட்டால் 21. அடுத்த கொஸ்டின், உலகில் தோன்றிய முதல் உயிரினம் எதுன்னு கேட்டிருக்காங்க. உலகில் தோன்றிய முதல் உயிரினம் ஆப்ஷன் டி, பாக்டீரியா. அடுத்த கொஸ்டின், பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு யாரை இசையின் ராணி என்று குறிப்பிட்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இசையின் ராணி பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு யாரை குறிப்பிட்டார்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் சுப்புலக்ஷ்மி. அடுத்த கொஸ்டின், தத்துவ ஞான சமுதாயம் நிறுவனம் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் பி, ஹெலினா பிளாவட்ஸ்கி. அதாவது பிளாவட்ஸ்கி அம்மையார்னு சொல்லுவோம். தியோசபிக்கல் சொசைட்டி பிளாவட்ஸ்கி அம்மையார். ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், தமிழ்நாடு அரசு இலச்சினையில் உள்ள கோபுரம் எந்த கோவிலில் உடையது? எந்த கோவிலுடையதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஆன்சரும் கூட. தமிழ்நாடு அரசு இலச்சினையில் உள்ள கோபுரம் எந்த கோவிலுடையது?
கேட்டிங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில். அடுத்த கொஸ்டின், வானொலியை கண்டுபிடித்தவர்? ஆப்ஷன் பி மார்க்கோனி. வானொலியை கண்டுபிடித்தவர் மார்க்கோனி. அடுத்த கொஸ்டின், பாண்டியன் பரிசு என்ற நூலின் ஆசிரியர்? பாண்டியன் பரிசு என்ற நூலின் ஆசிரியர், அதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாரதிதாசன். அடுத்த கொஸ்டின், மயிலாடுதுறை ஊரின் முந்தைய பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. மயிலாடுதுறை ஊரின் முந்தைய பெயர் ஆப்ஷன் பி மாயாவரம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கொஸ்டின் முடிஞ்சது. இது தொடர்ந்து இது போன்ற வீடியோக்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.